இப்போ வந்து நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்து நம்ம நெட்வொர்க் பண்ணணும், ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நம்ம வந்து நம்மளோட பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் கூட நெட்வொர்க் பண்றதுக்கு, நம்மளோட கரியர் க்ரோத்துக்கு நம்மளோட ட்ரீம் ஜாபை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்மளோட ஸ்கில்ஸை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த லிங்க்டின் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலா வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து லிங்க்டின்ல பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத டீட்டெயில்டா தெரிஞ்சுட்டு பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து முன்னாடிலாம் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நாக்ரி இந்த மாதிரி monster.com இதுல வந்து நம்ம அப்ளை பண்ணி அது மூலியமா தான் ஜாப்ஸ் வந்து போயிட்டு இருந்தோம். இப்போ 15 years 20 years பேக். பட் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா லிங்க்டின்ல வந்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணது மூலியமா, லிங்க்டின்ல ஒரு பேஜ் நீங்க கிரியேட் பண்ணி அதுல நீங்க ஆக்டிவா இருக்கிறது மூலியமா வந்து கண்டிப்பா வந்து ஒரு கரியர் க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் நம்ம பிசினஸ் பில்ட் பண்றதுக்கு, நம்மளோட பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ லிங்க்டின்ல வந்து எப்படி நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. பட் லிங்க்டின்ல என்னென்னலாம் செய்யக்கூடாது, இப்போ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோட பேர் ஜீவராஜ். வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க லிங்க்டின்ல இப்போதான் புதுசா ஒரு ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா லிங்க்டின்ல உங்களோட இண்டஸ்ட்ரி சம்பந்தமான இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெகுலரா வந்து போஸ்ட் போடுவாங்க. ரெகுலரா அவங்களோட எக்ஸ்பர்டைஸ், அவங்களோட லேர்னிங்ஸை வந்து அவங்க ரெகுலரா ஷேர் பண்ணக்கூடிய பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி வந்து ஆர்டிகல்ஸ் போடுறாங்க, அவங்க என்ன மாதிரி வந்து என்கேஜ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட போஸ்ட்டுக்கு நீங்க வந்து இனிஷியலா வந்து நீங்க என்கேஜ் பண்ணுங்க. அந்த மாதிரி குரூப்ஸ்ல வந்து நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு ரிலேட்டடான குரூப்ஸ்ல நீங்க மெம்பர் ஆகுறீங்க அப்படின்னா அந்த குரூப்ஸ்ல வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி சம்பந்தமான டவுட்ஸ் நீங்க கேட்கறதுக்கு, உங்களை இப்போ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ரெகுலரா வந்து ஆர்டிகல்ஸ் போடுறவங்க, அதுல ரெகுலரா வந்து போஸ்ட் போடக்கூடிய பீப்புள் கூட நீங்க என்கேஜ் ஆகலாம். ஸோ இனிஷியலா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு பர்சனல் பிராண்டிங் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், நம்ம எப்படி வந்து ஒரு போஸ்ட் போடணும் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க வந்து அந்த நாலேஜ் வந்து உங்களால கெயின் பண்ண முடியும். ஸோ கன்சிஸ்டன்டா வந்து நீங்க வந்து நம்ம நிறைய வந்து போஸ்ட் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு போஸ்ட் போட்டாலே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டான பீப்புள், லைக் பண்ற பீப்புள் வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன சப்ஜெக்ட்ல நீங்க வந்து எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க, என்ன மாதிரி ஜாபுக்கு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது சம்பந்தமான நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அது சம்பந்தமான ஈவெண்ட்ஸ் நீங்க அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த உங்களோட எக்ஸ்பர்டைஸ் சம்பந்தமான நாலேஜை வந்து இன்ஃபர்மேஷன், இண்டஸ்ட்ரியில என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்த டெக்னாலஜி அப்டேட்ஸ் என்ன வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்க ரெகுலரா ஷேர் பண்றீங்க அப்படின்னா இப்போ பொட்டன்ஷியலான பீப்புளுக்கு வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து அவங்க சர்ச் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ அதுல ஃபீச்சர் ஆகுறீங்க, ஒரு நல்ல ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மூலியமா வந்து ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பிசினஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சர்வீஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி நீங்க ரெகுலரா வந்து நீங்க போஸ்ட் போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் உங்க கூட கனெக்ட் ஆகுறதுக்கு, ஸோ அவங்க வந்து உங்களோட சர்வீசஸ் வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நீங்க லிங்க்டின்ல ப்ரொஃபைல் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் லிங்க்டின்ல உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ப்ரொஃபஷனலா நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களை பத்தின ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து நீங்க கரெக்டா வந்து கொடுத்துருக்கணும். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் பத்தி நீங்க வந்து அந்த ஹெட்லைன்ஸ்ல வந்து நீங்க கொடுக்கறது மூலியமா இப்போ வந்து கம்பெனிஸ்ல உங்களை வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா உங்களோட ஹெட்லைனை தான் வந்து மெயினா வந்து ரீட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரா வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா நீங்க போட்டிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க போடக்கூடிய போஸ்ட் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்ல போடுற மாதிரி, ஃபேஸ்புக்ல போடுற மாதிரி பர்சனல் போஸ்ட் வந்து நம்ம நிறைய வந்து லிங்க்டின்ல வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ரொஃபஷனலா நீங்க வந்து எந்த சப்ஜெக்ட்ல நீங்க எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க, என்ன ஏரியால நீங்க வந்து ஜாப் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, சப்போஸ் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சர்வீஸ் என்ன, உங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பர்டைஸ் என்ன, அது சம்பந்தமான போஸ்ட்டை மட்டும் நீங்க லிங்க்டின்ல வந்து நீங்க போஸ்ட் பண்ணா போதும். ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து நீங்க கனெக்ஷன் ரெக்வஸ்ட் அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத விட குவாலிட்டி ஆஃப் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். லிங்க்டின்ல வந்து என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு டூல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மேனேஜரோ உங்களோட கலிக்கோ வந்து உங்களோட ஸ்கில் பத்தின என்டார்ஸ்மெண்ட் வந்து லிங்க்டின்ல அவங்க கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு சீனியர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு என்டார்ஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்கள பத்தி நல்லா உங்களுக்கு தெரியுது, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ஸ்ல வந்து அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு நல்ல எக்ஸ்பர்டைஸான பர்சன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா மட்டும் நீங்க என்டார்ஸ் பண்ணுங்க.
இப்போ புதுசா வந்து ஒருத்தரை நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இமிடியேட்டா வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறது வந்து சரியா இருக்காது. ஸோ லிங்க்டின் பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உங்க ஃபீல்டுல வந்து மென்டாரா இருக்கக்கூடியவங்க எதுவும் போஸ்ட் போடுறாங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எதுவும் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க என்கேஜ் ஆகுங்க. இப்போ வந்து லைக் பண்றது மூலியமா, கமெண்ட் பண்றது மூலியமா, அதை ரீபோஸ்ட் பண்றது மூலியமா, ஷேர் பண்றது மூலியமா அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைல வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. ஒரு கம்பெனி ஹெச்ஆரோட போஸ்ட்டுக்கு வந்து நீங்க ரெகுலரா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைல அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க அவங்க கிட்ட ஒரு ப்ரொபோசல் கொடுக்கலாம். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவோ இல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவோ நீங்க ப்ரொபோசல் கொடுக்கும்போது அது வந்து ஒரு லாஜிக்கான விஷயமா இருக்கும். கான்ட்ரோவர்ஷியல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து கமெண்ட் பண்றது, அதே மாதிரி நெகட்டிவா வந்து இப்போ வந்து ஒரு கிரீவியன்ஸ் பத்தி பேசுறது, ஒரு டிஸ்பியூட் பத்தி வந்து லிங்க்டின்ல வந்து போஸ்ட் போடுறது, ஸோ லிங்க்டின்லேயே வந்து இப்போ மெசேஜஸ்லேயே வந்து சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும்போது உங்களால வந்து கனெக்ஷன்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்களோட கனெக்ஷன்ஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க நெகட்டிவ் போஸ்ட் போடுறீங்க இல்ல வந்து கான்ட்ரோவர்ஷியலா வந்து இந்த மாதிரி உங்க மெசேஜஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து அன்ஃபாலோ பண்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒரு நம்ம லிங்க்டின் பொறுத்தளவுக்கு வந்து ப்ராப்பராக நான் வந்து எப்படி ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி வந்து நம்ம ஒரு மேனேஜர் கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பும்போது, இல்லை வந்து ஒரு மென்டாருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம், இல்லை வந்து ஒரு கலீக்ஸ்க்கு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா ப்ராப்பராக எப்படி வந்து மெசேஜ் வந்து டிராஃப்ட் பண்ணணும், ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லிங்க்டின் பொறுத்தளவுக்கு நீங்க வந்து ப்ரொஃபஷனலா நீங்க வந்து நெட்வொர்க் பண்றதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது லிங்க்டின் சம்பந்தமா உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து மெசேஜ் அனுப்பலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ.